கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தரின் பெலனும் கீதமும் அவரே, ஆபத்தில் ஆறும் பெரும் அடைக்கலமே. உன்னத ஒளியாய் முன்னுரைப்படியே முன்னணை உதித்தனரே. விண்ணவர் போற்ற மன்னவர் மகிழ மன்னவர் வந்தனரே. மாயிருள் நீக்கும் மாபெரும் கிருபை மானிடர் கீண்டிடவே. தாழ்மையாய் வந்த தற்பர நன்மை தாரணி போற்றிடுவோம். பெருவெள்ளம் பாய்ந்திடின் புகலிடம் மீந்து பறிவுடன் நடத்திடுவார். காற்றுக்கு ஒதுங்கும் கண்மலை நிழலும் கர்த்தரி சொல்லவோ. கர்த்தரின் பெலனும் கீதமும் அவரே, ஆபத்தில் ஆறும் பெரும் அடைக்கலமே. எஸ்ரா 8:21. Let's turn our Bibles to Ezra chapter 8 and verse 21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். Then I proclaimed a fast there at the river of Ahava, that we might afflict ourselves before our God to seek of him a right way for us and for our little ones and for all our substance. Fasting prepares the heart for God's guidance. செவ்வையான வழியை தேட வேண்டுமானால் அதற்கு ஒரு நல்ல வழி உபவாசம். Ezra declares a fast to humble themselves before God. True direction comes when we quiet our hearts and seek him sincerely. சில வேளைகளில் என்ன டெசிஷன் எடுக்கிறது, எந்த தீர்மானம் எடுப்பது, இதை செய்யலாமா அப்படி செய்யலாமா, இந்த காரியத்தை இந்த வீடு வாங்கலாமா இல்லை நிலம் வாங்கலாமா இல்லை ஒரு ஆலயத்தை கட்டலாமா, எந்த இடத்துல ஊழியத்தை செய்வது, how to be fruitful for the Lord, should I play keyboard or guitar. ஸோ இது மாதிரி அநேக காரியங்கள் இருக்கும். மேக்ஸ் குரூப் எடுக்கலாமா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா, சயின்ஸ் எடுக்கலாமா, டாக்டராக போகலாமா, இப்படி அநேக டெசிஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இல்லை ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி போய் ஒரு பாஸ்டராக வரலாமா. See, all these things God has to give us the proper guidance. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தால் நம்ம அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவோமோ அந்த வழியில், அந்த செவ்வையான வழியிலே தேவன் நம்மை நடத்த நம்ம உபவாசித்து ஆண்டவர்கிட்ட தேவ சுற்றத்தை கேட்பது நமக்கு நல்லது. திருமணம் என்று வரும்பொழுது தேவ சித்தத்தின்படி திருமணங்கள் நடந்தால் அது நிச்சயமாகவே பிற்காலத்தில் அது நமக்கு சமாதானத்தை குடும்பத்தில் கர்த்தர் கட்டளையிடுவார். சமாதானம் இல்லாத எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ உபவாசித்து நம்ம கர்த்தர் கொடுக்குற தேவ சித்தமான ஒரு துணையை நம்ம தெரிந்து கொள்வது நமக்கு நல்லது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம உபவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனை அண்டி கொள்ளும்படியாக நம்ம உபவாசிக்க வேண்டும். இப்போ ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் நமக்கு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவரை நம்ம தெரிஞ்சிருக்கு. இன்னும் ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்காக நம்ம உபவாசத்தை ஏறெடுத்துக்கணும். டு நோ த மைண்ட் ஆஃப் த லார்ட், லைக் ஹவு மோசஸ் வாஸ் ஃபாஸ்டிங் ஃபார் 40 days ஜஸ்ட் டு கெட் த வேர்ட் ஃப்ரம் த லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்காக அவருடைய சமூகத்தில் போய் நம்ம இருக்க வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாரு, சமூகத்தை கொடுக்குறாரு, கிருபையை கொடுக்குறாரு, நான் இரக்கமுள்ளவர்னு வெளிப்படுத்துகிறாரு. ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்கிற பிரமாணங்களை எல்லாம் மோசேக்கு தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். Humility is a key to divine help.
எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லும்பொழுது அவங்க ஜெபிக்கவே மாட்டாங்க. ஒன்லி தோஸ் ஹூ ஆர் ஹம்பிள் வில் ரியலி ப்ரே டு காட். நானே எல்லாம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறப்ப நம்ம அவங்களுக்கு கடவுளே தேவை கிடையாது. எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்களே செஞ்சுருவாங்க. ஆனால் நான் எல்லாம் செஞ்சாலும் எனக்கு ஆண்டவருடைய உதவி கட்டாயமாக தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையாகவே தாழ்மையாக இருந்து ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு உதவியாக இருங்க. யூ மே பி வெரி ப்ரில்லியன்ட் இன் யூர் ஸ்டடீஸ். ஆனால் நீங்கள் போகிற பாதையில் பத்திரமா போய் எக்ஸாம் ஹாலில் சேர்ந்தால் தானே நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். சப்போஸ் போகிற வழியில் விபத்துகள் வந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, எக்ஸாம் சென்டருக்கே போக முடியாது. ஸோ யூ மே பி ப்ரில்லியன்ட், பட் டு ரீச் த பார்ட் ஆஃப் த எக்ஸாம் ஹால் யூ நீட் த கிரேஸ் ஆஃப் காட். போகும்போது அதனால தான் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். அதே மாதிரி யூ நீட் அ சவுண்ட் மைண்ட் டு டூ த ஒர்க். வேலை செய்யும்பொழுது நல்ல ஒரு சொஸ்த புத்தி நமக்கு ஆண்டவர் தரணும், ஞானத்தை தரணும். அதே மாதிரி நீ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம், பட் இஃப் யூ ஆர் நாட் ஹம்பிள் யூ வில் நாட் மிங்கிள் வித் த பீப்புள் இன் த ரைட் வே. மற்றவர்களோடு பழகும் பொழுது நமக்கு அந்த ஞானத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டாம். அதனால ஜீசஸ் க்ரூ இன் ஃபேவர் வித் காட் அண்ட் வித் மேன். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வனும் மனுஷ தெய்வனும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஹி வாஸ் க்ரோயிங் இன் ஃபேவர் வித் காட் அண்ட் மேன். அப்போது தேவனுடைய தெய்வம் நமக்கு கிடைக்கணும், மனுஷருடைய தெய்வம் கிடைக்கணும். ஃபார் தட் யூ நீட் த டிவைன் ஹெல்ப். Seeking God's right way shows dependence on Him. அதான் நான் சொன்னேன். அதாவது when you depend on God, you will seek for the right way. They sought God's specific path, showing that every journey must begin with His counsel. நம்ம ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது கூட தேவனுடைய சரியான வழிநடத்துதலோடு நம்ம செல்வது நமக்கு அவசியம். Then we need to seek God in fasting for the guidance of our family. எங்களுடைய இங்கே பார்க்குறோம், எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள் ஃபஸ்ட்டு எங்களை தாழ்த்துறதுக்காகவும் அப்புறம் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும். ஸோ we see here Ezra was praying for him as well as for all the families. Also for the little ones. God cares about the safety, spiritual growth and future of our families. சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிடணும், அவங்களுக்காக நம்ம ஜெபித்து அவங்களுடைய எதிர்கால எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துடணும். அவங்க வளர்ந்தப்புறமா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை. சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே அவங்களுக்காக ஜெபித்து அதனால தான் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே நல்லா ஜெபிக்கிறவங்க, ஜெபித்து வளர்க்குறவங்க பெரியதான அப்புறமா அவங்க இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் அவங்க போகமாட்டாங்க. அந்த பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவரை நடத்து முதிர் வயதிலும் அவன் விடாது இருப்பான். ஃபார் தட் யூ நீட் டு ப்ரே ஃபார் யுவர் லிட்டில் ஒன்ஸ். பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த பிள்ளைகளை நல்ல பக்திக்குள்ளாக நம்மளால் வளர்க்க முடியும். அவர் பொசிஷன்ஸ் ஆல்சோ நீட் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நம்ம நினச்சிடக்கூடாது வாஷிங் மிஷின் அது தானாக அது ஓடும், ஃப்ரிட்ஜு தானாகவே இதுவாகும், வீட்டில் இருக்கிற பொருள்லாம் எதுவும் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பொருளுக்காகவும் கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னுடைய லேப்டாப் ஆசீர்வதியும், என்னோடய ஃபோன் ஆசீர்வதியும், வேண்டாத காரியங்கள் அதில் பார்க்கக்கூடாது. டிவி வச்சுருக்கிறவங்க டிவியில் தேவனுடைய சித்தம் இல்லாத காரியங்கள் எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு அதற்காகவும் ஜெபிக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற சகல பொருள்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அந்த களஞ்சியங்களிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஃபார் தட் we need to fast and pray. We need to humble ourselves before God. When God sees the humility, surely God will give you the direction, God will give you the safety, God will give you the guidance, how you can come up in life. Let's pray. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே,
எஸ்ரா தேடினது போல் ஆண்டவரை நாங்களும் உபவாசித்து ஆண்டவரே செவ்வையான வழியை தேடி கர்த்தாவை எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே உபவாசத்தோடு ஆண்டவரை முகத்தை நோக்கி பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.